கிராண்ட் கார்டோனே என்ற ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் ஒரு மீட்டிங் நடத்துகிறார். மற்ற பிஸ்னஸ் மென்னை எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு இப்பொழுது இருக்கிறத விட அவங்களுக்கு 10 மடங்கு லாபம், 10 மடங்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி பண்ணி கொடுக்கறது அப்படின்றத பற்றி ஒரு செமினார் நடத்துகிறார். அந்த செமினாரில் ஒரு மனுஷன் வரார். அவருடைய பேர் இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லை. அவர் வராரு. அவர் கார்டோனியை பார்த்து, இந்த கிராண்ட் கார்டோனியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். நான் இந்த மீட்டிங் வர்றதுக்கே 2 பேர்கிட்ட கடன் வாங்கி தான் நான் வந்தேன். எனக்கு இப்போ இந்த மீட்டிங் வந்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் மனசில் ஒரு கேள்வி. இப்போ எனக்கு ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம் இருக்குது. நான் ஹோட்டலில் தங்க முடியாமல் இந்த நகரத்தில் 2 நாளாக என்னுடைய காரில் தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்டோனியை பார்த்து கேட்குறாரு, என்னுடைய ப்ராப்ளம், இந்த மைண்ட் செட் ப்ராப்ளமாக நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இப்போது இருக்கிறத விட எனக்கு 10 மடங்கு லாபம், 10 மடங்கு அதிக வருமான வாய்ப்புகள் எப்படி நான் பெருக்கிறது அப்படின்னு கர்டோனியை பார்த்துட்டு கேட்குறார். அதுக்கு கர்டோனே கொடுத்த பதில் இதுதான். அவர் சொல்கிறார், ப்ரோ, உங்களுக்கு மைண்ட் செட் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு டார்கெட் வேணும். இப்போ உங்களுக்கு இல்லாததும் டார்கெட் தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு $500 சம்பாதிக்க நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறார். $500 இன்றைக்கி சம்பாதிக்க முடிஞ்சால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் பண்ணுங்கள். அடுத்தது 10 மடங்கு இதை நீங்கள் வர்த்திக்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். கர்டோனே சொன்ன இந்த பேச்சை கேட்டு அங்கிருந்த கொஞ்சம் பேர் உடனே இந்த ஹோம்லெஸ் மேனுக்கு, வீடு இல்லாத இந்த மனுஷனுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலவங்க $20 கொடுக்குறாங்க, சிலவங்க $100 கொடுக்குறாங்க, $50 கொடுக்குறாங்க. உடனே ஒரு அமௌண்ட்டு இந்த ஹோம்லெஸ் மேனுடைய கையில் வந்து சேருது. அந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி இந்த ஹோம்லெஸ் மேனை பார்த்து இந்த கர்டோனே சொல்கிறாரு, கன்சிஸ்டன்சி வேணும் உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு லாபம் உண்டாகுது, நஷ்டம் உண்டாகுதுன்றதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூ நீட் டு ஷோ அப் அப்படின்னு சொல்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஒரு உண்மை பிஸ்னஸில் மட்டும் இல்லை, வேலையில் மட்டும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். யூ நீட் டு ஷோ அப் எவ்ரி சண்டே இன் த சர்ச். இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரலை அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிடாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக வாங்க, சபைக்கு போங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.